ஆண்டவனுடைய சிறப்பு, ஆண்டவனுடைய மேன்மை, ஆண்டவனுடைய பெருமையை பேசிய நூல்களின் மத்தியில் அடியார்களுடைய பெருமை பேசுவதற்காக இயற்றப்பட்ட ஒரு புனித நூல், புண்ணிய நூல் பெரிய புராணம். இறைவன் திருமேனியை தீண்டி, அதாவது தொட்டு பூஜை செய்யக்கூடிய சிவவேதியர் குலத்திலே தோன்றிய ஒரு மாணிக்கம் நம்முடைய புகழ் துணையினார். உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் புகழ் துணையினாருடைய கனவிலே தோன்றி, அப்பா உன்னுடைய வறுமை நீங்க நாளைய தினம் பூஜை நேரம் முடிந்தவுடன் அந்த நம்ம பலிபீடம் கொடிமரம் சொல்லுவோமே, அதற்கு அருகிலே ஒரு பொற்காசு வைப்பேன், தினசரி பூஜை முடிந்து ஒரு பொற்காசு இருக்கும், எடுத்துக்கொள் என்கின்றார். 63 நாயன்மார்களுடைய பெருமைகளை பேசப்பட்ட சைவத்தினுடைய பெரும் கலை களஞ்சியம் எது என்று சொன்னால் பெரிய புராணம். 12ஆம் திருமுறை என்று ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் பூஜிக்கப்பட்ட அந்த நூலினுடைய சிறப்பு என்ன என்று சொன்னால், ஆண்டவனுடைய சிறப்பு, ஆண்டவனுடைய மேன்மை, ஆண்டவனுடைய பெருமையை பேசிய நூல்களின் மத்தியில் அடியார்களுடைய பெருமை பேசுவதற்காக இயற்றப்பட்ட ஒரு புனித நூல், புண்ணிய நூல் பெரிய புராணம். அந்த பெரிய புராணத்தில் பெருமைக்குரிய கண்ணப்பர், சிறுத்தொண்டர், காரைக்கால் அம்மையார், கமலவதி என்று பலவற்றை நாம் பார்க்கின்றோம். ஆனால் வெளியில் தெரியாத வேறாக மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை போல நம்முடைய நெஞ்சத்தை உருக்கக்கூடிய நாயனார் பட்டியலில் இன்றைய தினம் நாம் சேர்த்து கொள்வது புகழ் துணையனார். புகழ் துணையனார் யார் இவர்? நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் மண்ணை சொல்லுவோமே, அந்த புண்ணியம் வாய்ந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் சிவவேதியர் குலத்தில் தோன்றிய மாணிக்கம் இந்த புகழ் துணையனார். அப்படி என்ன அதிசய செயல்களை செய்தார்? பிள்ளைக்கறி கொடுத்தார் ஒருவர், கண்ணை கொடுத்தார் ஒருவர், வறுமையில் சோறு போட்டார். ஆனால் இந்த புகழ் துணையாருடைய பணி என்பது சாதாரண திருப்பணித்தான். நாம் எப்போதுமே சிறிய சிறிய பணிகளை செய்கின்றவர்களுக்கு அங்கீகாரம் தர மறுக்கின்றோம். ஆனால் பெரிய புராணம் புகழ் துணையனாரை எப்படி சொல்கிறது? இறைவன் திருமேனியை தீண்டி, அதாவது தொட்டு பூஜை செய்யக்கூடிய சிவவேதியர் குலத்திலே தோன்றிய ஒரு மாணிக்கம் நம்முடைய புகழ் துணையினார். பொதுவாக திருக்கோவில் என்றால் நாம் கோவில் கட்டுபவர் பெயர் இருக்கும், கல்வெட்டிலே நன்கொடை கொடுத்தவர்கள் பெயர் இருக்கும், கோவிலை சுத்தம் செய்கின்றவர், சாமியை தூக்குகின்றவர்கள், சாமிக்கு சந்தன அலங்காரத்திற்கு சந்தனம் அரைத்து தருகின்றவர், இன்னும் சொல்ல போனால் அன்னதானத்தை எப்போதும் செம்மையாக செய்பவர்கள், இவர்களெல்லாம் வெளியில் தெரியாத மனிதர்களாக இருப்பார்கள். நாம் ஓதுவார்களை மறந்து விடுகின்றோம், மங்கள வாத்தியம் முழங்கச் செய்கின்றவர்களை மறந்து விடுகின்றோம். அவர்களும் நம்முடைய வணக்கத்திற்கும் வழிபாட்டுக்குரியவர்கள்தான். காரணம், பெரிய புராணம் இதைத்தான் வளர்க்கிறது. இறைவனுடைய திருமேனியை தொட்டு பூஜை செய்யக்கூடிய சிவவேதியார் குலத்திலே தோன்றிய இந்த புகழ் துணையனார் ஆகம முறைப்படி நாள்தோறும் இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து பூக்களால் அர்ச்சனை செய்து நேவித்தியம் செய்வதை வாடிக்கையாக வைத்தார். இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்கலாம். உடல் வலிமை வேண்டும். நாம் நினைக்கின்றோம் உள்ள வலிமையும் ஆகமமும் வேதமும் தெரிந்தால் மட்டும் பத்தாது. இறைவனுடைய திருமேனி அபிஷேகத்திற்கென்று ஆகம விதி உண்டு. பெரும்பாத்திரத்தில் நீரெடுத்து அதை சிறும்பாத்திரத்தில் மாற்றி முறைப்படி வரிசைப்படி பூஜை பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்வது என்பது சிவகுலத்தின் மரபு. அந்த வகையில் வறுமை தாண்டவம் ஆடுகிறது புகழ் துணையனார். காரணம், மலைவளம் இல்லையோ, பொருட்களை வாங்க முடியாத வறுமையோ தெரியவில்லை. பெருங்குடத்தை எடுத்து வந்து இறைவன் திருமேனி அபிஷேகத்திற்கு வருகின்ற போது பசியால், பட்டினியால், பஞ்சத்தால் வாடிய புகழ் துணியாருடைய உடல் நலிந்து தளர்ச்சி அடைந்து அந்த குடம் எம்பெருமான் திருமேனி மேலே பட்டுவிட்டது. துடிக்கிறார், கதறுகின்றார், கண்மூடி மயங்கி விழுகின்றார். நள்ளிரவு வேளை உலகத்தின் பரம்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமான் புகழ் துணையனாருடைய கனவிலே தோன்றி, அப்பா உன்னுடைய வறுமை நீங்க நாளைய தினம் பூஜை நேரம் முடிந்தவுடன் அந்த நம்ம பலிபீடம் கொடிமரம் சொல்லுவோமே, அதற்கு அருகிலே ஒரு பொற்காசு வைப்பேன், தினசரி பூஜை முடிந்து ஒரு பொற்காசு இருக்கும், எடுத்துக்கொள் என்கின்றார். அப்போது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? வறுமை என்பது
எதன் பொருட்டு என்றால் பொருள் கடையில் கிடைக்கிறது, ஆனால் இவரால் வாங்கக்கூடிய தகுதியை அவர் பெற்றிருக்கவில்லை. ஆகம முறைப்படி சிவமுறைப்படி பூஜை செய்கின்ற ஒரு பூஜை செய்பவருடைய நிலை அந்த காலத்தில் எப்படி இருக்கிறது? ஆனால் வறுமையிலும் நேர்மை என்பதைப் போல இறைவனுக்கு அபிஷேக ஆராதனையும் அன்னப்பிரசாதம் வைப்பதிலும் குறைவில்லாது செய்த புகழ் துணையாருடைய பக்திக்கு மிஞ்சி நாள்தோறும் பொற்காசு தந்தார். இந்த இடத்தில் இந்த சிவநெறியை தடைக்கச் செய்யக்கூடிய சிவனடியார்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய செய்தி, பெரிய புராணத்தில் 2 இடங்களில் நம்முடைய காசு பற்றிய செய்தி வருகின்றது. ஒன்று, திருவீழிமலையிலே பஞ்சத்தை போக்குவதற்கு இறைவன் காசு கொடுத்ததை நாவுக்கரச பெருமானுடைய வரலாறு நமக்கு காட்டுகின்றது. மற்றொன்று, புகழ் துணையாருடைய அன்பு மிகுதிய பக்தியும் தொய்வின்றிய தொடர்ச்சியான பணியையும் இறைவன் மகிழ்ந்து அவர் தினசரி தன் திருமேனியை தொட்டு முறையான அபிஷேகம் செய்கின்றவர் வறுமையில் வாடக்கூடாதே என்று பொற்காசு தந்தார் என்றால் இறைவனை உண்மையான பாசத்தோடு நேசத்தோடு பாதத்தை பற்றினால் கடவுளை நம்பினார் கைவிடப்படார் என்கின்ற ஆனந்தத்தை பொழியக்கூடிய ஆனந்த கண்ணீரை வரவைப்பார். இது போன்ற சிவமிகு சிந்தனைகளோடு நாளைய அருள் நேரத்தில் சந்திப்போம். நல்ல நல்ல செய்திகளை சிந்திப்போம்.